பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டு போகிறோம். இன்றைக்கு பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அநேக காரியங்களில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம், துயரமடைகிறோம். எப்போவுமே யாருக்கிட்ட சொன்னாரோ கவலைப்படாதுன்னு அவங்க தான் கவலைப்பட்டுன்னு இருக்காங்க. எந்த பிள்ளைங்கிட்ட எப்பா பார்த்து இருந்துக்கப்பா அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க தான் பத்திரமா இருக்கிறது கிடையாது. எந்த பிள்ளைங்கிட்ட ஒழுக்கமாக இருந்து சொல்கிறோம் அந்த பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கிறது கிடையாது. நல்லா கவனிச்சிங்க, இன்றைக்கி வேதம் சொல்கிற பிரகாரம் ஒழுக்கணுன்னா அது சொன்ன மாதிரி வாழ்வது தான் ஒழுக்கம். இந்த ஒழுங்கின்மை இருக்கிற இடத்துல பிசாசு கிரியை செய்வான். இந்த ஒழுங்கின்மை எங்கே இருக்குதோ அங்கே இருளின் ஆதிக்கம் இருக்கும். அப்போ இந்த ஒழுங்கின்மை எங்கே இருக்குதுன்னு சொன்னால், நான் கரெக்டாக தான் இருக்கேன் பேச. கலங்காதுன்னு சொல்லும்போது கலங்கி கொண்டிருக்கு என்ன, திகையாதேன்னு சொல்லும்போது திகைத்து கொண்டிருப்பது என்ன? கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறான். அப்போ எங்கே நாம் கலங்குகிறோமோ, எங்கே நாம் திகைத்து போகிறோமோ, நான் என்ன பண்ணப்பன்னு யோசிக்கிறியோ அந்த இடத்துல நீ தேவனுடைய வார்த்தையை மீறுகிறாய். உன் வாழ்க்கையில் ஒழுங்கினம் இருக்கிறது. இந்த ஒழுங்கினம் இருக்கிற இடத்துல பிசாசின் ஆளுகை உள்ளே இருக்கும் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். எப்போ எந்த வார்த்தைக்கு மீறி நடக்கிறாயோ அந்த இடத்துல உன் வாழ்க்கையில் பிசாசு ஆட்கொள்வதற்கு நீ இடம் கொடுக்கிறாய் என்று அர்த்தம். இன்றைக்கி அப்படியாப்பட்ட காரியங்கள், இந்த ஒழுங்கின்மையான காரியங்கள் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, அப்படியாப்பட்ட காரியங்களை நான் செய்யக்கூடாது, அப்படியாப்பட்ட காரியங்களை நான் விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கவனிங்க, இன்றைக்கி அநேகர் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தது, ஒரு வேதனை வந்ததுன்னு சொன்னால் உடனே பாருங்கள் ஒரு முணுமுணுப்புது. ஏனுங்க மாட்டோம் இப்படி, ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது, ஏன் என்னோட காரியங்கள் இப்படி மாறுது? காலையில் தாங்க படித்தேன் வேதத்தில் உனக்கு ஆசீர்வாதம் வரும்னு, அதுக்குள்ளே பாருங்கள் இப்படி நடந்துச்சு. ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டா நம்பணும்மா. ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டாக நடக்கும், ஆப்போசிட்டாக வரும். இந்த ஆப்போசிட்டாக வர்த்த நீ என்ன பண்ணக்கூடாது, எடுத்து வைத்து கொண்டு பேசக்கூடாது. கர்த்தர் சொன்னது மாறாதுங்க, அது நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்கிறார். அது நிச்சயமாய் நடக்கும், என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். கவனிங்க, ஒரு மனிதனை குறித்து தேவன் சொல்லுகிறார், உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கலவரன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். பாருங்க, பூமியிலேயே ஒரு மனிதனை பார்த்து இவ்வளோ நல்லவன் என்று சொன்னார். அந்த நல்லவனுக்கு விரோதமாய் பிரச்சனை வந்து நிற்கிறது. ஆண்டவரே, நான் உனக்கு முன்னாடி உண்மை உத்தமமாய் நடந்தேன், ஏன் ஆண்டவரே என்ன இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு யோபு பேசினாரா? பேசலையே. பேசக்கூடிய மக்கள் பேசும்போதும் அதை காதிலே வாங்கி கொள்ளவில்லை, அதை உள்ளத்துக்குள்ளே கொண்டு போகவில்லை. இன்றைக்கி நாம் என்ன பண்ண, பேசுகிறது சரி கேட்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டு அதை உள்ளத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறோம், இருதயத்தை நிரப்புகிறோம். பாருங்கள், தேவையில்லாத வார்த்தையில் பேசும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அதை விட்டு விலக கற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா ஆப்போசிட்டான வார்த்தைகளை சொல்லிட்டு விலகி போயிடணும். ஏன்னா அந்த இடத்துல பேச பேச அவர்கள் நமக்குள்ளே திணித்திடுவார்கள். இந்த வேதனை உள்ள மனிதர்கள் பாருங்கள், நிறைய நேரத்தில் வேதனை 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 வேதனைக்கு மத்தியில் ஒரு மனிதன் பேசுகிறா பாருங்க. யோபு முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 21 வசனம் பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. 10 பிள்ளைகளும் போய் ஆசைகள்லாம் போயிட்ட போது அவருக்குண்டான வேலையாட்கள் எல்லாமே காலி, எல்லாமே போயிட்டாங்க. இப்போ போயிட்ட பிறகு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல முடியுமா? இந்த மாதிரி சொல்ல முடியுமா? எவனோ நல்லா இருக்கிறான், என் வீட்டில் மட்டும் இப்படி நடந்துச்சு, என் வீட்டில் மட்டும் இப்படி ஆயிடுச்சு. அப்போ உனக்கு என்ன ஆசைன்னா, உன் வீட்டில் நடக்கூடாது, மற்ற வீட்டிலலாம் நடக்கணும் ஆசை. மற்ற வீட்டுக்கெல்லாம் இந்த இழப்பு வரணும், மற்றவெல்லாம் வேதனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதும்மா, அப்படி பேசக்கூடாது ஐயா. பாருங்க, திருடெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அப்போ என்ன அர்த்தம்? திருடன் தாங்க கெட்டு போகணும், நம்ம எப்படி இருக்கணும்? இல்லைங்க, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாரா, நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரணம். என் வாழ்க்கையில் அதை அனுமதிக்கிறான்னு சொன்னாலே எனக்கு வருகிற வேதனையின் மத்தியில் நான் தாங்கக்கூடியவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் தாங்கக்கூடியவன். அதனால் தேவன் எனக்கு இதை அனுமதிச்சிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் வேதனை வேதனை சொல்லக்கூடாது, இந்த வேதனையை போக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். என்கிட்ட ஒரு சிலர்லாம் சாட்சி சொல்லுவாங்க, ஐயா ஆடினாங்க, என்னம்மா விஷயம் சாட்சின்னு நான் நினைப்பேன். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஜெப குறிப்பிக்கணும், இவ்வளோ பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டான், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன இப்படிலாம் பண்ணிட்டாங்கய்யா அன்ட்டு. ஏம்மா அப்படி நம்பினேன், என் தங்கச்சியா, கூட பிறந்த தங்கச்சியா, அதனால தான் நான் இப்படி இருந்தேன். எவ்வளோம்மா கொடுத்தது? 7 லட்ச ரூபா கொடுத்தேன், இப்போ பணமே கட்ட மாட்டேன், நான் என்ன ஏன் பண்ணுறது? நான் என்ன பண்ணுறது? என்கிட்ட கேட்டால் என்ன கேட்டால் கொடுத்தேன். ஆனால் இல்லையா,
அவள் கேட்டான்னு கொடுத்தீங்க, கேட்டான்னு கொடுத்தல வசனம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேர் பட்டத்தில் இருப்பது நலம் என்று சொல்லியிருக்குது. நாசில சுவாசம்ல மனுஷனை நம்பாதேன்னு சொல்லியிருக்காரு, நீ நம்புறியே. இப்போ தேவன் சொன்ன வாக்கை நீ மீறும் போது அப்போ வாழ்க்கையில் இந்த இழப்பு வருமா வராதா? வரும். படுவேன். இப்போ வேதனைப்பட்ட நீ சொல்லு, ஆண்டவரே நான் இப்படி இழந்துட்டேன், இப்படி நான் இழந்து போய் இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறேன், இந்த பணத்தை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவனை நீ பிடித்துக்கொள். வசனம் சொல்லுது, உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டா திரும்ப கேட்காதே என்று வசனம் சொல்லுது. எடுத்துக்கினாங்க, கொடுக்க மாட்டாங்க, நான் என்னப்பா பண்ணோம்? தேவனத்தில் கேளு, தேவன் உனக்கு உதவி செய்வா. தேவனத்தில் கேளு, தேவன் உனக்கு நன்மை செய்வா. தேவாவியான உன்னை தேய்ச்சுவார், பலப்படுத்துவார் என்று சொன்னேன். அந்த மகன் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு எனக்கு இப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருக்குதுயா. முன்னாடி ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருந்தேன், என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணலாம், சண்டை போடலாமா, போலீஸ் ஸ்டேஷன் போகலாமான்லாம் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்து, நீ போலீஸ்கிட்டையும் போகாத, கோர்ட்டுக்கும் போகாத, தேவனத்தில் உட்காரு, தேவனுக்கு அர்ப்பணிச்சுவா, நீ இழந்து போனதை கர்த்தர் மீட்டு கொடுப்பா. உனக்கு உதவி செய்கிற தேவன் கூட இருக்கிறார், உன்னை அவர் வழிநடத்த தேவனாக இருக்கிறார் என்று சொன்னேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியா நீங்கள் எதிலெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த வேதனையை நீங்கள் செய்கிறான். 12 வருடமாக பாருங்கள், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அவள் பாருங்கள், தேவன் ஒருவரை தவிர எல்லா வைத்தியர்கிட்ட போய்ட்டார். பரம வைத்தியர் இவர். இந்த வைத்தியரை விட்டுட்டு வேற எல்லா வைத்தியர்கிட்ட போகிறது. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க, ஒரு வேதனை மத்தியில் அந்த டாக்டர்கிட்ட போகலாமா, இந்த டாக்டர்கிட்ட போகலாம், அந்த டாக்டர் சரியில்லை, இந்த டாக்டர் சரியில்லை, இங்கே சரியில்லை, அங்கே சரியில்லை, கடைசியாக வந்து சர்ச்சில் ஒரு ஜப குறிப்பு கொடுத்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க அங்கெல்லாம் டாக்டர்கிட்ட போகும்போது நீ போய் உட்காந்த, வியாதி உள்ளவன் போய் உட்காருங்க, உட்காந்து நீங்கள் டைம் செலவு பண்ணி நீங்கள் என்ன பண்ணி அவ்வளோ அளவுக்கு கார் எடுத்துன்னு போய் உட்காருறது உங்களுக்கு. ஆனால் ஆலயத்துக்குள்ளே வந்தால் மாத்திரம் ஒரு ஃபோனை பண்ணிவிட்டு எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணால் நாங்கள் வீட்டில் உட்காந்துங்க. அப்படியா? வேதனைப்படுற நீ உள்ளவா, வேதனை நீக்கிற இயேசு உனக்கு உதவி செய்வார். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பார்த்தீங்களா, வேதனைக்கு காரணம் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. அந்த வேதனைப்படுத்தினால எல்லா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தவங்க இப்போ ஒரு டாக்டர் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட போக முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் வஸ்திரத்தின் ஓரத்தை யாரும் தொட மாட்டேனான்னு டாக்டருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. அவருக்குள்ளேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அவர் திரும்பி கூட பார்க்கறதுலங்க, அவர் சரீரத்திலேருந்து பாருங்கள் ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு. வேதனை நீங்கியது, வேதனை நீங்கியது. 12 வருடமாக எதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலோ, 12 வருடமாக எது வேதனைப்படுத்தி கொண்டிருந்தோ அந்த உதிரப்போக்கு நின்றது. அந்த உதிரப்போக்கு ஊரல் நின்று போச்சு. காரணம், போக வேண்டியவர்கிட்ட போனாங்க, தொட வேண்டியவரை தொட்டாங்க, கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கு உன் வேதனை 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 எல்லா இடமும் சுற்றி வந்து கொண்டிருக்கியா, வேதனை நீக்கக்கூடிய இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட வா, அவர்கிட்ட வா. அப்பா நான் அந்த வேதனையோடு நிற்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கெங்கேயோ போய் மனுஷங்கிட்ட போய் நின்றுந்தியே, இன்னைக்கு தேவனிடத்தில் வா. அப்பா அவனுடைய சமூகத்தில் உட்கார, நீர் எனக்கு உதவி செய்யுங்க, நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து பார். உன் தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக்கா. உன் தேவைகள் நேரத்தில் முணுமுணுத்து கொண்டு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருக்காத. பக்கத்தில் சொல்லுவாங்க, ஆமாம் இப்படிதான் 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 சொல்லிட்டு நீ அந்த நேரங்கள் என்ன பண்ண தெரியுமா, ஆமாம் எனக்கு மட்டும்தான் எனக்கு தெரியல, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு இப்படி சொல்லாத. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்படி பாருங்க, தேவன் தான் கொடுத்தாரு, தேவன் எடுத்துட்டார், தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, நம் தேவனத்தில் அப்படி நெருங்க கற்றுக்கணும். இங்கே யோபுல பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாசிக்கும் போது 2:10 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ. இப்போ பாருங்க, தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையும் பெற வேண்டாமோ. அப்போ தேவன் தீமை செய்கிறவரா? இல்லை, தீமை செய்யும்படிக்கு நம்மளை செக் பண்ண வரும்போது அதை அனுமதிக்கிறா. என் பிள்ளை உறுதியானவன், என் பிள்ளை உறுதியானவன், என் பிள்ளையை இன்னும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணுகிறார். அதனால தான் என்ன பண்ணுறது, அதை அனுமதிக்கிறார், அந்த வேலியை எடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வருகிற பிரச்சனைக்கு நடுவில் ஏன் அவர் அமைதியாக இருக்கிறாரு? அமைதியாக இருக்க காரணம் என்ன? என் பிள்ளை இன்னும் மேன்மைப்பட போகிறான், என் மக இன்னும் மேன்மைப்பட போகிறாங்க, இன்னும் அவருக்கு உதவி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்போ தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம்
இன்னும் வரைக்கும் சுகத்தோடு இருக்கியா? இவ்வளோ நாள் பலத்தோடு இருக்கியா? இப்பொழுது நீ பலவீனப்பட்டு காணப்படுறியா? தேவனிடத்தில் நன்மை பெற்ற நான் தீமை பெறக்கூடாதா? இந்த தீமை எதற்காக? இந்த தீமையில் எனக்கு என்ன கற்றுக் கொடுறார்? உன்னை கர்த்தர் வழிநடத்த வல்லவராக்க. ஒரு மகளை குறித்து தெரியும். அந்த மகிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன். அந்த மக ஒரு பிரச்சனையை சொன்னாங்க. அந்த பிரச்சனை சொல்லி எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னாங்க. அப்படிங்களா? ஹாஸ்பிட்டல் போனீங்களான்னு போனேன், எனக்கு இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்போது இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களே, ஏன் உங்கள் வாழ்க்கையில் இது வருதுங்க? அதுதான் தெரியல, ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக சொன்னாங்க. நான் சொன்னேன், இது அதுக்காக இல்லைம்மா, நீ கடவுளை தேடுற பிள்ளை, நல்லா பைபிளை படிக்கிற பிள்ளை, நீ தேவனோடு கூட உருவாடுற பிள்ளை, உன் வாழ்க்கையில் இது வரதுக்கான காரணம் என்ன? இது அதுக்காக இல்லை, உன்னை தேவன் இந்த பாதையில் நடத்தி உனக்கு சுகத்தை கொடுத்து இப்படியாப்பட்ட வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்கிறான். ஒரு அனுபவம் இல்லாமல் நீ ஜெபிக்க முடியும்? ஒரு அனுபவம் இல்லாமல் எப்படி அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும்? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுற? அந்த பாதைக்குள்ளே நடத்துகிறார். இப்படியாப்பட்ட அநேக பெண்களுக்காக நீ பாரத்தோடு ஜெபிக்கும் போது உன்னை விடுதலை ஆக்கின இயேசு அவர்களையும் விடுதலை ஆக்குவார். உனக்கு மீட்பை கொடுத்த இயேசு அவர்களையும் மீட்டு எடுப்பார். ஆண்டவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அப்படி சொல்லி ஜெபிக்கும் போது ஒரு 2-3 நாள் கழித்து திரும்ப ஃபோன் பண்ணிட்டாங்க. அந்த காரியங்கள்லாம் எனக்குள்ளே மாறிடுச்சு. நாங்கள் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் மாற்றிட்டாரா? கர்த்தர் உனக்கு மாற்றிட்டாரா? மாற்றத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ அதை புரிந்து கொண்டாய் என்று, நீ அவைகளை கற்றுக்கொண்டாயின்னு சொல்லிட்டு. இது போல பாரமுள்ள மக்களை பார்த்தா நீ ஜெபிக்க கற்றுக்கொள். இப்படிப்பட்ட பாரமுள்ள மக்கள் என்ன வேதனைப்படுவார்கள் என்பதை அறிந்திருக்கிறாய். அறிந்து கொண்ட நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று 34 சொல்லுகிறார். 10. அப்போ சொல்கிறாரு, அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுதலை பண்ணுகிறார். உனக்கு வருகிற துன்பத்தில் உன் கூட இருக்கலாம் விட்டுட்டு ஓடுவான். ஐயோ போனால் காசு கேட்கும், போனால் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உனக்கு வருகிற வேதனையில் விட்டு ஓடக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் உன் நடுவில் உன் பக்கத்தில் கூட தேவன் இருக்கிறான். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகம், 1-2 இல்லை, அநேகம். அது அத்தனையும் என்னங்க, ஒன்று போனால் ஒன்று வந்து நிற்கிறதுன்னு சொல்லி நிற்காத கதை. அநேகம் என்று வேதம் சொல்லியிருக்குது. நீங்கள் சங்கீதத்தில் வாசிக்கும் போது பாருங்கள், அநேகமாக இருக்கும். அவை எல்லாவற்றிலிருந்து ஒன்று கூட விடவே மாட்டார். அவை எல்லாவற்றிலும் நிற்பார். அப்போது பிரச்சனை நேரத்தில், வேதனை நேரத்தில் என் கூட தெய்வம் நிற்கிறாரு. அல்லேலூயா. பிரச்சனை நேரத்தில் கவுச்சினா யாருமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன், உன் பக்கத்தில் இயேசு நிற்கிறார். நீ வேதனை படுகிற இடத்துல இயேசு நிற்கிறாரு. அப்பா என்னை குணமாக்குமாப்பா, கூப்பிடு நீ அப்பா பார்த்து, என்னை தூக்கி விடுங்கப்பா, அப்பா பார்த்து கூப்பிடுங்க, அப்பா என்னை சுகமாக்குங்கப்பா சொல்லு அப்பா கிட்ட. உன் பக்கத்தில் நிற்கிற ஒரு தெய்வம் உன் பக்கத்தில் நிற்கிறாரு. நீதிமானுக்கு வர துன்பங்கள் கவனிங்க. இன்னைக்கு நீதிமானுக்கு மாத்திரைங்க துன்பம். அது அவன் தான் நீதிமானாச்சு, நீதிமானுக்கு எங்க துன்பம் அது கவனிச்சிங்களா? இப்படி தான் அநேகர் பேசி கொண்டிருக்கிறாங்க. கவனிங்க, ஒரு கொல்லன் பார்த்தீங்கன்னா நெருப்பு வைத்து இந்த தங்கத்தையும் வெளியும் பார்த்து பிரிக்கக்கூடியவன். இந்த தங்கத்தை என்ன பண்ணுறான், நெருப்பில் காமிச்சு ஹீட் பண்ணிகிட்டே இருக்கான். அது ஒரு பையன் பார்க்குறான், இந்த தங்கத்தான் நல்லா இருக்குது, எதுக்கு நீங்கள் அதை நெருப்பில் வைக்கிறீங்கன்னு கேட்டான். இல்லைப்பா, அதை நான் நெருப்பில் வச்சு எடுக்கத்தான் என்ன பண்ணும், அது பலன்னு மாறும். நான் திரும்ப நெருப்பில் வச்சு எடுத்தேன்னா அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு நீங்கும். அது எப்படி இருக்குமா, ஒரு கண்ணாடியை போல் மாறும், பலன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானை கூட ஆண்டவர் எப்படி மாதிரினா அந்த அழுக்கெல்லாம் நீங்கள், வேதனை நீங்கள், துன்பங்கள் நீங்கள், உன் வாழ்க்கையை சுத்திகரிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னை சுத்தமாய் மாற்றி இயேசு வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி தேவ சமூகத்தில் காத்திருக்க பிள்ளையே, உனக்கு வருகிற துன்பத்தில் தேவன் கூடவே இருக்கிறார். உன்னை வழிநடத்துவார். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் வேதனையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்படுவீராக. உடைய வாழ்க்கையில் தேவன் இன்றைக்கு நன்மை செய்யத்தக்கதாக, உடைய வாழ்க்கையில் தேவன் உதவி செய்யத்தக்கதாக, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் குறைப்பட்டிருக்கோ அந்த குறைவுகளை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி உடைய ஆசுவத்து வழித்தும் பெரிய காட்சி எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.